ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இந்த தலைப்பில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நன்மையை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 12 ராசி அன்பர்களுக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய, மிகப்பெரிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான, சிரமம் இல்லாத, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஸோ கோச்சார கிரகங்கள் அதுக்கேற்றவாறு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை உறுதியாக கொடுக்க போகிறாங்க. சரியா? அப்போ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களில் செய்யும்போது ரொம்ப நிதானமாக, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களாக நீங்கள் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டே தான் இருக்கீங்க. ஒரு போராட்டத்துக்கு ஒரு எல்லை உண்டா, போராடாமல் இருப்பதற்கான ஏதாவது வழிகள் உண்டான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க. பல முயற்சியில் சில கன்னிராசிக்காரர்கள் வெற்றி பெறுறீங்க. ஆனால் பல கன்னிராசி அன்பர்கள் இன்னும் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த போராட்டத்துக்கு இப்போ என்ன பண்ண போகுது, ஒரு முடிவு கிடைக்கும். நம்முடைய கன்னிராசி என்பவர்களுடைய மனதில் உள்ள கவலைகளை தூக்கி வச்சுட்டு புதிய புதிய திட்டங்கள் மூலமாக புதிய ஒரு நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ராசியில் கன்னிராசியும் முதன்மையான இடம் இருக்குது. கன்னிராசிக்கு முதன்மையான இடம் இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், புதிய உறவுகள் உங்களை தேடி வரும், புதிய வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும். இவ்வளோ நாட்களாக திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டேன், எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டேன். நான் என்னை மாதிரி விட்டு கொடுத்து போனவங்க யாருமே கிடையாது. என்னுடைய கணவர் தான் என் உலகன்னு வாழ்ந்தேன், என் மனைவி தான் என்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்ந்தேன். ஆனால் அவங்க என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தனிமையில் இருக்கேன், கொடுமையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். முதல் திருமணம், 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகளை கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கிரகம் நடத்தி கொடுக்கும். அதே போல் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த வட்டம் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். சில கன்னிராசி என்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதாவது காசி, கயா, அதே போல் திருச்செந்தூர், நம்முடைய திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ராமேஸ்வரம். ஸோ இப்படி எந்த கடற்கரை சார்ந்த பகுதிகள் அல்லது மலை சார்ந்த பகுதியில் உள்ள கோயில்களுக்கு நீங்கள் போய் மனசார வழிபாடு செய்ய எந்த கோயிலை ரொம்ப விருப்பப்படுறீங்களோ, அல்லது நம்ம சொல்லும் போது உங்களுக்கு எந்த கோயில் மனசில் வருதோ அந்த தெய்வங்களை நீங்கள் போய் தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. மேலும் கன்னிராசி என்பவர்கள் புதியதாக தொழில் தொடங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலை சூப்பராக இருக்குது. புதிய நண்பர்கள் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாட்களாக உங்களை தான் மற்றவங்க யூஸ் பண்ணாங்க, நீங்கள் தான் உலகம், நீங்கள் மட்டும்தான் நல்லவங்க அப்பலாம் சொல்லி உங்களை போட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த வேலையை அத்தனையும் நடந்துச்சு. ஆனால் இப்போ உங்களை புரிந்து கொண்ட உறவுகள் மற்றவர்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்காமல் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து உங்களை உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரகம் என்ன பண்ணுது, ஊக்கப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்க நினைக்கிங்களோ
ஒன்று உங்களுக்கு திருமணம் அல்லது உங்களுடைய உடன்பிறந்த உறவுகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கோம் சார். எப்படி? குழந்தைக்காக எதிர்பார்த்துருக்கோம் சார். நாங்களும் ஒரு 5 வருட காலமாக யோசிக்கிறோம், 3 வருட காலமாக எதிர்பார்த்துருக்கோம், ஆனால் குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணே தெரியலே நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது இந்த வட்டம் பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்பெலாம் நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா பொதுவாக வக்கரம் பெற்ற சனிபவனுடைய செயல்பாடு மூலமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம், 2வது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது, கவலையே பட தேவையில்ல. ஓகேவா? சரி, இப்போ இந்த கன்னிராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கீங்க. அதில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் படாத பாடு படுறீங்க, எல்லா விஷயத்திலும் படாத பாடு. நீங்கள் என்ன சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருந்திருக்கும். இவங்களெல்லாம் சமாளித்து இவங்க மத்தியில் வாழ்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்முடைய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் மனதார ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. என்ன பண்ண கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதேபோல் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கான வழிபாடு தெளிவான முறையில் அனுப்புகிறேன். ஸோ அதை பயன்பட்டு என்ன பண்ணணும், நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கமெண்ட்ஸ் அத்தனை பேரும் கொடுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு கடன் வாங்கக்கூடாது. முடிஞ்சளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக இருப்பது, தேவையில்லாத ப்ரெஷரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகுது, இதெல்லாம் தூக்கி போட்டு ஃப்ரீ மைண்டாக இருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி என்பதற்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிரமம் இல்லாத ஒரு மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும்
உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.